ஸோ ஐபிஎல் ஃபஸ்ட்டு மேட்ச்சு ஆர்சிபி கேகேஆர் மேட்ச்சை பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் என்ன கேகேஆர் தப்பானு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட் 2 ஓவர் ஆர்சிபி பக்கம் மேட்ச் இருந்தது. நல்லா பந்து போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட் ஓவர்லேயே டிகாக் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் 2 ஓவர் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி பக்கம் மேட்ச் இருந்தது. அப்புறம் அடுத்து 8 ஓவர் பார்த்தீங்கன்னா நம்ம கேகேஆர் பக்கம் மேட்ச் அப்படியே மாறிடுச்சு. 10 ஓவருக்கு எங்கேருந்து 100 மேலே அடிச்சிட்டாங்க. கடைசி 20 ஓவர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆர்சிபி பக்கம் மாறினது தான். அடுத்த 20 ஓவருமே ஆர்சிபி அப்படியே மேட்சே ஒன் சைடாக போயிடுச்சு. கேகேஆர் என்ன தப்பு பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆர்டரில் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. ரகுவன் சிங் வந்து கொஞ்சம் முன்னாடி இறக்கிருக்கலாம். அதுக்கு ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. பவுலிங்கில் வந்து நல்லா சொதப்பிட்டாங்க. பவர் பிளேயில் வந்து ஹர்ஷித் ராணாவுக்கு வந்து ஃபஸ்ட்டில் ஓவர் கொடுத்துருக்கணும். அதேமாதிரி நரேன் வந்து முன்னாடி வந்து யூஸ் பண்ணியிருக்கணும் பவுலிங்கில். அந்த பவர் பிளே 6 ஓவரில் வந்து விக்கெட்டே விடாமல் அடித்தது எங்களுக்கு ஒரு ஆர்சிபி ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. கேகேஆர் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் ராணாவுக்கும் வைபாவுக்கும் கொடுத்துருக்கலாம். ஹர்ஷித் ராணா வந்து ஃபஸ்ட் ஓவர் கொடுத்துருந்துருக்கும். அப்படி இல்லையா அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் மறுபடியும் வைபாவுக்கு ஸ்பென்சர் ஜான்சனுக்கே கொடுத்தது தப்பு. அது இல்லாமல் நரேனுக்கு வந்து ஒரு 3வது ஓவர் 4வது ஓவர் அப்படி கொடுத்துருந்தா ஒரு பவர் பிளே விக்கெட் எடுத்திருந்தாங்கன்னா ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். அடித்தது 2 வந்து கம்மி ஸ்கோரு. அதுக்கு தகுந்த மாதிரி ஓவரை மாற்றிருக்கலாம். இங்கே 11 செலக்ட் பண்ணதே தப்பாக செலக்ட் பண்ணிட்டாங்க. கேகேஆர் என்ன பண்ணிட்டாங்கன்னா கம்பீர் இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா இது மாதிரி விக்கெட் அதிகம் விழுகும்போது ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணாங்க. என்னென்னா மனிஷ் பாண்டே உள்ளே கொண்டு வந்தாங்க. இம்பேக்ட் பிளேயரில் வந்து 8 பேட்ஸ்மேன் இருக்கும்போது 9வது பேட்ஸ்மேன் கொண்டு வந்தாங்க. மனிஷ் பாண்டே உள்ளே கொண்டு வந்துட்டு ரசால் பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் எடுத்தார். இதில் ரசால் பவுலிங் யூஸ் பண்ணவே இல்லை. அது மாதிரி பவுலிங் வந்து ரசால் 5th ஓவராக வச்சுக்கிட்டு அது மாதிரி மனிஷ் பாண்டே இது மாதிரி யாராவது இம்பேக்ட் பிளேயரை மாற்றிருக்கலாம். வைவ் எடுக்கிறது பதிலாக விக்கெட் விழுந்துருச்சு. அதனால் 9வது பேட்ஸ்மேனாக வந்து மனிஷ் பாண்டே யூஸ் பண்ணியிருக்கலாம். அது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. நோர்ஜி எடுத்துருக்கலாம். ஸ்பென்சர் ஜான்சனுக்குள்ள நோர்ஜி எடுத்துருக்கலாம். பவுலிங்க்கு ஸ்பேஸ் பவுலிங் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது கேகேஆரில். ஸோ இதெல்லாம் அடுத்த மேட்சில் சரி பண்ணலைன்னா கேகேஆர் தான் வந்து இந்த சீசனில் வந்து டம்மி டீமாக தெரியும்.